வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மணி ஹண்டர். ஸோ வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸோ நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், எஸ்டர்டே மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருந்து. ஸோ மேலே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே சின்ன டவுன். ஸோ நெகட்டிவ் செல்லிங் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது கொஞ்சம் மார்க்கெட் வந்து புல்லிஷில் போயிட்டு அதுக்கப்புறம் பேரிஷ் வந்துச்சு. ஸோ இந்த நிஃப்டி 50 என்ன பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ட்ரி ஆன எல்லா செல்லரையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து ரிமூவ் பண்ணிருச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் என்ட்ரி ஆன செல்லர்ஸ் எல்லாருமே வாஷ் அவுட். அதுக்கப்புறம் பெரிய மொமெண்ட்டே இல்லை. இந்த இடத்துல யாருமே பெருசாக டாமினேட் பண்ணலை மார்க்கெட்டை. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸும் தாண்டவே இல்லை. மார்க்கெட் வந்து நிஃப்டியால் நிஃப்டி நல்ல ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருச்சு. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணுன்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா இப்போ தான் கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ கன்சல்டேஷனில் மார்க்கெட் வந்து சின்ன டவுன்ஃபாலும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லையா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து புல் பேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 எப்படி இருக்குன்னா, கேட் ஆன் த வால் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் போகலாம், இல்லைனா அந்த பக்கம் போகலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ மார்க்கெட் எப்போ ஓப்பனிங் வந்து ப்ரீவியஸ் டே ஹையோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கை விட மேலே ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ட்ரெண்டை வச்சு தான் நம்ம இடத்துல என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதே இது எங்கே க்ளோசிங் ஆச்சோ அந்த இடத்துல இருந்தே ஓப்பனிங் ஆகுது, மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ வி கேன் கோ ஃபார் செல்லிங். ஏன்னா மார்க்கெட் வந்து சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து. ஸோ கீழே ஓப்பன் ஆனாலும் சரி அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். செல்லிங்ஸ் போய்க்கலாம் தாராளமாக. அதே இது மார்க்கெட் ஹையில் ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும் கொஞ்சம் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நிஃப்டியோட அனலைசிஸ் வந்து. அடுத்த வீடியோ வந்து என்னவா இருக்குன்னா, நம்ம லைவ் ட்ரேடாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன். சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன். அண்ட் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை கைஸ்.